அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் அடுத்த வருடம் 2025 நிம்மதியாகவும் கோடீஸ்வரனாகவும் நீங்கள் வாழ வேண்டுமென்றால் இந்த 2024 கட்டாயம் இந்த 3 விஷயத்தை செய்து கொள்ளுங்கள். அதுவும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாங்க இந்த பதிவு. இன்று விதைத்தால் 2025 அறுவடை செய்யலாம் நிச்சயம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலே நம்ம சேனலில் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 12 கும்ப ராசியில் சனி பகவான் 7 சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 2025 வருடம் மேலும் ஜென்ம சனியாக தொடர வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த நிலைப்பாடுகளில் இந்த 2024 முடிவதற்குள் நீங்கள் ஒரு 3 விஷயத்தை செய்துவிட்டால் ஜென்ம சனியிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். மேலும் நிம்மதி கிடைக்கும், கோடீஸ்வரனாகக்கூடிய யோக வாய்ப்பும் உண்டு. அதற்கு காரணம் என்னவென்றால், உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகுவான் அமர்ந்திருக்கிறார். குறிப்பாக உங்கள் ரேவதி நட்சத்திரத்தை விட்டு ராகுவான் விலகிட்டார். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். மேலும் உங்களுடைய மீனராசிக்கு 3ஆம் வீட்டில் குருவான் அமர்ந்திருக்கிறார். அந்த குருவுடைய 5ஆம் பார்வை கேதுவுக்கு கிடைக்குது. அந்த கேது 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது. ஸோ இந்த அமைப்பின் வாயிலாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய விஷயம், முதல்ல அந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான ஒரு முடிவுகளை, ஒரு தெளிவுகளை நீங்கள் இந்த வருடத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. பிரிந்த கணவனை ஒன்று சேர்வது, விவாகரத்து பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவது, அல்லது திருமண வரனுக்குண்டான காரியத்தை முயற்சி பண்ணுறது. ஸோ விரைவில் திருமணத்தை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மேலும் நண்பர்கள்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வசூல் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வர வேண்டிய பங்கு ஷேரை கேட்டோ உரிமையோடோ அல்லது சண்டையிட்டோ வாங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை முதல்ல நீங்கள் செஞ்சுக்கோங்க. 2வது, கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை இந்த 2024 முடித்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முடிப்பது மிகவும் நல்லது. ஸோ அதனால் உங்களுக்கு 2025 வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். மேலும் இடப்பிரச்சனை, நிலப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கூட பிறந்தவங்களே சில துரோகங்கள் உங்களுக்கு பண்ணுறாங்க, அல்லது கூட பிறந்தவர்களுக்கு சில காரியம் நடக்காமல் இருக்குது, அதனால் அவருடைய கஷ்டத்தை, அவருடைய குடும்ப பாரத்தை தூக்கி நீங்கள் சுமக்கிறீர்கள் என்ற ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும் இந்த 2024. மேலும் தவறான ஒரு தகவலால், உங்களை பற்றி பொய்யான ஒரு விஷயத்தால் இழந்த உங்களுடைய கௌரவம், மானம் காப்பாற்றப்படும். ஸோ அதுக்கு வாய்ப்புண்டு. உங்கள் மீது ஏதாவது பழிச்சொல் சுமத்தி இருந்தாங்கன்னா இந்த வருஷமே அதை நீக்கிருங்க. அதே போல் தேவையில்லாத வழக்குகள் பிரச்சனை, தேவையில்லாத போலீஸ் கேஸ் பிரச்சனைகள், இவை அனைத்தும் இந்த 2024 முடித்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3வது விஷயம், கண்டிப்பாக உங்களை பொறுத்தவரை இந்த 2024 12 இருக்கக்கூடிய சனிவான் வக்கரமாக இருக்கிறார் நவம்பர் 15ஆம் தேதி வரை. அப்போது சொந்த வீடு அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே நேரத்தில் அரசியல் பதவி கிடைக்க வாய்ப்புகளும் உண்டு. சினிமா போன்ற விஷயத்தில் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்று மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் தொடப்போகிறீர்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். 3இல் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பல முயற்சியில் பெரிய வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்க போகிறாரு. அதே போல் இடமாற்றத்தையும் டிரான்ஸ்ஃபரை உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகளாக கொடுக்க போகிறாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் பணப்புழக்கம் 2 மடங்கு அதிகரிக்கும். 2025 நீங்கள் பெறப்போகின்ற கோடீஸ்வர யோகத்திற்குண்டான விதையை இந்த வருடத்தில் குருவான் தீர்மானிப்பார். சனிவான் அதற்கு வழிவிட்டு விலகுகிறார். அதனால் பூர்வீக சொத்துக்கள், இந்த லாட்ரி டிக்கெட்டு, வெளிநாட்டு பணம், மாமியார் விட்டு வழியிலிருந்து வர வேண்டிய வரவுகள் அனைத்திற்குண்டான முயற்சியும் இந்த 2024 நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தவறாமல் அந்த முயற்சியில் ஈடுபடுங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு, லாபம் உண்டு. மேலும் இந்த 2024 சனிவான் வக்ரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் கால பைரவர் வழிபாடு மற்றும் உங்களுடைய நட்சத்திராதிபதியான புதன் பகவானுடைய வழிபாடுகளை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, மற்றபடி பயப்பட தேவையில்லை. ஸோ நல்லது. இன்றைய பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்ததில் இருக்கும். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.